Tamil Shorten Senior, November 1983 to December 1985. Letter part, 5 seconds left. Start. சென்னை ராஜாஜி சாலையில் உள்ள இந்தியன் வங்கியின் தலைமை மேலாளர் செங்கற்பட்டில் உள்ள காமாட்சி சர்க்கரை தொழிற்சாலையின் நிர்வாக அதிகாரிக்கு அனுப்பும் கடிதம். அன்புடையர், தங்கள் தொழிற்சாலையில் சில புதிய இயந்திரங்களை வாங்கி நிறுவுவதன் மூலம் உற்பத்தியை இரட்டிக்க முடியும் என்று தெரிவித்து அதற்காக விரிவான திட்டத்தை எங்களுக்கு அனுப்பி நிதி உதவி கோரியிருந்தீர்கள். அது பற்றி மேலும் சில விளக்கங்களை கோரியிருந்தோம். அவ்விளக்கங்களும் தங்களிடமிருந்து அண்மையில் கிடைக்கப்பெற்றன. தங்களுடைய விண்ணப்பமும் அத்துடன் இணைத்துள்ள ஆவணங்களும் பரிசீலிக்கப்பட்டு தாங்கள் கோரியிருந்த கடன் தொகையாகிய 20 லட்சம் ரூபாய் அனுமதிக்கப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எங்களுடைய தொழில் அபிவிருத்தி துறை அதிகாரிகளும் தங்கள் தொழிற்சாலையை நேரில் பார்வையிட்டு அவர்களுடைய அறிக்கையை தந்துள்ளார்கள். அந்த அறிக்கையையும் கருதிற்கொண்டே மேற்படி கடன் தொகையை வழங்க நாம் முன்வந்துள்ளோம். இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள ஆவணங்களை பூர்த்தி செய்து எங்களுக்கு திருப்பி அனுப்பினால் கடன் தொகைக்குரிய காசோலையை உங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும். தங்கள் நம்பிக்கையுள்ள ஜூன் 1984, மதுரை மேலமாசி வீதியில் உள்ள முருகன் நிறுவனத்தினர், சென்னை அண்ணா சாலையில் உள்ள பாலன் நிறுவனத்திற்கு எழுதிய கடிதம். அன்புடையர், தங்களுடைய நேற்றைய தேதியிட்ட கடிதம் கிடைக்கப் பெற்றோம். நாங்கள் விற்பனைக்காக அனுப்பி வைக்குமாறு கேட்டிருந்த நவீன சமையல் வாயு அடுப்புகளை நாங்கள் கேட்டிருந்த எண்ணிக்கையில் பாதியளவே அனுப்பியதற்கான காரணங்களை தங்கள் கடிதத்தில் விவரமாக குறிப்பிட்டு இருக்கிறீர்கள். மாநில அளவில் மொத்த விற்பனையாளர்களாகிய நீங்களே இவற்றை மிக குறைந்த எண்ணிக்கையில்தான் உற்பத்தியாளர்களிடமிருந்து பெறுகிறீர்கள் என்பதை உங்கள் கடிதம் வாயிலாக அறிந்தோம். நிலைமையை சீர்படுத்த தங்கள் விற்பனை அதிகாரி அடுத்த வாரம் பம்பாய் சென்று உற்பத்தியாளர்களுடன் பேச இருப்பதாகவும் தெரிவித்துள்ளீர்கள். இது சம்பந்தமாக தாங்கள் மேற்கொண்டுள்ள முயற்சியை பாராட்டுவதோடு அதில் வெற்றி பெறுவீர்கள் எனவும் நம்புகிறோம். புதிய பயனீட்டாளர்கள் நீங்கள் மொத்த விற்பனை உரிமை பெற்றுள்ள இந்த வகை அடுப்பின் உயர்தரம், நீடித்த உழைப்பு திறன் ஆகியவற்றை நன்றாக உணர்ந்துள்ளார்கள். ஆகவே அவர்கள் இந்த வகை அடுப்பையே எங்களிடம் அதிகமாக வாங்க விரும்புகிறார்கள். தங்கள் நம்பிக்கையுள்ள டிசம்பர் 1984, சென்னை கோவிந்தப்பன் தெருவில் இருக்கும் ராமநாதன் வணிக நிறுவனத்தின் மேலாளர், தலைச்சேரியில் உள்ள மிளகு வியாபாரம் செய்யும் திருவாளர்கள் முகமது உசேன் கூட்டமைப்புக்கு அனுப்பும் கடிதம். அன்புடையர், வணக்கம். கடந்த மாதம் தாங்கள் ரயில் மூலம் எங்களுக்கு
அனுப்பிய 50 மிளகு மூட்டைகள் மிக தாமதமாக வந்தன. மூட்டைகளை பிரித்து பார்த்ததில் மேற்படி சரக்கு புதியதாகவும் ஈரமானதாகவும் எடை குறைவானதாகவும் இருக்கின்றது என்பதை மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் அனுப்பிய ஆர்டரில் சரக்கு நல்ல காய்ச்சல் உள்ளதாகவும் கெட்டியானதாகவும் முதல் தரமானதாகவும் பழைய சரக்காகவும் இருக்க வேண்டும் என்பதை பல தடவை கடிதம் வாயிலாகவும் தொலைபேசி வாயிலாகவும் வற்புறுத்தியிருந்தோம். மேலும் ஏற்கனவே முதலில் ஒப்பு கொண்டுள்ளபடி விலையை குறிக்காமல் 20% அதிகரித்து குறிப்பிட்டுள்ளீர்கள். நாங்கள் கேட்டுள்ளபடி தாங்கள் அனுப்பிய சரக்கு இல்லாததால் ரயில்வே ரசீதை பெற்று கொள்வதற்காக வங்கியில் கட்டி இருக்கிற தொகையையும் இது சம்பந்தமாக போக்குவரத்து முதலிய எல்லா செலவுகளையும் தங்கள் கணக்கில் எழுதியிருக்கிறோம். உடனடியாக தகுந்த பதில் எழுத கோருகிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள ஜூன் 1985. சென்னை மேற்கு மாம்பலம் கோவிந்தன் தெருவில் இருக்கும் திரு வைத்தியநாதனுக்கு பல்லாவரம் பாரதி அறக்கட்டளை குழுவின் செயலாளர் எழுதிய கடிதம். ஐயா, தாங்கள் தலைமை பொறுப்பு ஏற்றுள்ள தொண்டு நிறுவனத்தின் ஆதரவில் இளம் பிள்ளைவாத நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளுக்காக இலவச சிகிச்சை முகாம் ஒன்று நடத்தப்பட இருப்பதாக அறிகிறேன். அந்த முகாமை சென்னையின் புறநகர் பகுதிகளில் ஏதாவது ஒன்றில் நடத்த தாங்கள் எண்ணி இருப்பதாகவும் கேள்விப்படுகிறேன். வளரும் பருவத்தில் ஊனம் உற்றவர்களாகி வருந்தும் சிறுவர் சிறுமியருக்கு மறுவாழ்வு அளித்திட முன்வந்துள்ள தங்களுக்கு என்னுடைய பாராட்டினை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய மூதாதையர்களால் நிறுவப்பட்ட அறக்கட்டளைக்கு சொந்தமான ஒரு கட்டிடம் பல்லாவரத்தில் உள்ளது. அந்த கட்டிடம் திருமண காலங்களில் திருமண கூடமாக பயன்படுகிறது. சமுதாய நலனுக்கு பயன்படும் காரியங்களுக்கு அந்த கட்டிடத்தை வாடகை எதுவும் இல்லாமல் அளிப்பதென எங்கள் அறக்கட்டளை குழு முடிவு செய்துள்ளது. ஆகவே தாங்கள் நடத்த கருதியுள்ள சிகிச்சை முகாமை அந்த கட்டிடத்திலேயே அமைய செய்து கொள்ளலாம். தங்கள் நம்பிக்கையுள்ள டிசம்பர் 1985. சென்னை மயிலாப்பூர் ராமகிருஷ்ண மடம் சாலையிலுள்ள பூங்கொடி பதிப்பக உரிமையாளருக்கு மதுரை நகரிலுள்ள காந்தி அமைதி நிலைய மேலாளர் எழுதும் கடிதம். அன்புடையீர், வணக்கம். மதுரையில் உள்ள காந்தி அமைதி நிலைய நூலகத்திற்கு தினந்தோறும் ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து நூல்களை படித்து மகிழ்கின்றனர். எங்கள் நூலகத்தில் பலதரப்பட்ட நூல்கள் வைக்கப்பட்டு அவை மக்களின் உபயோகத்தில் இருந்து வருகின்றன. அண்மை காலமாக வாசகர்களில் ஒரு சாரர் இந்திய தேசத்தின் தலைவர்களை பற்றி நூல்களையும் அவர்களுடைய உரைகள் அடங்கிய நூல்களையும் சுதந்திர இந்தியாவின் வரலாற்றையும் பற்றிய நூல்களையும் விரும்பி கேட்கின்றனர். தாங்கள் தங்கள் பதிப்பகத்தின் சார்பில் மொழிப்பற்று, நாட்டுப்பற்று,
இனப்பற்று சம்பந்தப்பட்ட தேசிய தலைவர்களின் வரலாறுகள் அடங்கிய நூல்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக அறிகிறேன். தங்கள் பதிப்பகத்தால் வெளியிடப்படும் புத்தகங்களுக்கான விலையில் கழிவு தொகையை நீக்கி எங்களுக்கு அடுத்த கடிதத்தில் தெரிவித்தால் அதற்கான காசோலையை தங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். தங்களின் அனுகூலமான பதிலையும் ஆதரவையும் விரைவில் எதிர்பார்க்கின்றேன். அன்புள்ள ஸ்டாப்.